அன்னாருடைய மகன் திரு ஆர்எஸ்எம் அவர்களோடு அதே பள்ளியில் சில காலம் பணியாற்றினோம். அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்கீல் தமிழ்வேந்தன் முத என்கிட்ட 11ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மாணவராக வகுப்பறைக்கு வந்தார். அவர் வகுப்பறைக்கு வரும்பொழுது ரொம்ப துடிப்பான நல்ல கெட்டிக்கார பையனாக தான் இருந்தார். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சிந்தனை என்பது ஆரம்பத்திலே இருந்தது. சார், எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பெரும்படி ஆசிரியரா போவாங்க, அல்லது போலீஸா போவாங்க, அல்லது பிஎஸ்என்எல் போவாங்க. ஆனா நான் இந்த 3 வட்டத்தை விட்டு வேற எங்கேயாவது தான் சார் வெளியே போகணும், நிறைய பேருக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு தொழிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான சிந்தனைக்கு சொந்தக்காரராக 11ஆம் வகுப்பு சேரும் போதே இருந்தார். ஏன்னா 11ஆம் வகுப்பு அந்த வரலாற்று பாடப்பிரிவுல சேர்ந்த போது கேட்ட, தம்பி எதுக்காக நீ இந்த பாடப்பிரிவுல தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்ட போது, அப்புறம் காலகட்ட தேர்வு முடிந்து பேப்பர் திருத்தி கொடுக்கும்போது பார்த்தா பேப்பரை ரொம்ப அருமையா எழுதியிருந்தார் விடைகள் எல்லாம். ஆனா அந்த விடைகளை படிச்சு பார்க்க முடியல. ஏன்னா எழுத்துக்கள் எல்லாம் அப்படியே கோணல் மாடலா ஏதோ ஒரு வித்தியாசமா இருந்தது. கூப்பிட்டு சொன்னேன், ஏதோ இந்த எழுத்துக்களை எல்லாம் பார்த்தா ஏதோ கோழி கால் மாதிரி இருக்கு, கோழி மணலை சீச்சி தேடுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குடா, அதனால உன்னுடைய கையெழுத்து முதல்ல மாத்திக்கிட்டீங்கன்னா உனக்கு மதிப்பெண் தானாகவே வரும், உன்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களே அந்த பேப்பர்ல கொடுக்குறா, நான் பேப்பரை படிக்கக்கூடிய சக்தி வருமா இல்லையா அப்படின்னு. தெரிந்தோ தெரியாமலோ அந்த வருட இறுதியிலேயே அவருடைய கையெழுத்து முழுமையாக மாறி போயிருந்தது. ஏன்னா அவர் அந்த கலை பாடப்பிரிவு எடுத்ததுனால வரலாறு, பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல் இதெல்லாம் நிறைய எழுத வேண்டியிருந்ததுனால எழுதி கையப்பம் நன்றாக மாறிவிட்டது. நீங்கள் சொன்னால் உண்மையிலே நம்ப மாட்டீர்கள். 12ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவு வந்த போது 12ஆம் வகுப்பு அந்த வரலாற்று பாடத்தில் 200க்கு 192 மதிப்பெண் எடுத்ததாக எனக்கு ஞாபகம். அப்படியா? 192 மதிப்பெண் எடுத்திருந்தார். அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியிலேயே முதல் மதிப்பெண்.